வணக்கம், வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி. நான் உங்கள் உஷா. உங்கள் எல்லாத்துக்காகவும் இன்னைக்கும் ஒரு குட்டி கதை ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கதையின் தலைப்பு முதல்ல பார்க்கலாம். திரையில் மறைந்த நேரம், அப்பாவின் காத்திருப்பு. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ராஜேஷ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் எப்பயுமே தொலைபேசியை வச்சுக்கிட்டு எந்த நேரமும் தொலைபேசியில தான் நேரத்தை செலவிடுவாரு. அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் அவர் வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு காலையில் எந்திரிச்சாருன்னா முழிச்சு படுக்கையிலேயே தான் இருந்தார். மணி பார்த்தீங்கன்னா 7 மணியாக இருந்துச்சு. அந்த டைமில் அவர் என்ன செஞ்சாருன்னா, சரி இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம தூங்குவோம், 7:30க்கு போவோமே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் தூங்கினார். திரும்ப 7:30க்கு எழும்பி, சரி இப்போ கொஞ்சம் பார்ப்போம், ஃபோனை பார்த்துட்டு 8 மணி போல் எழும்புவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஃபோனை பார்த்துட்டு 8 மணிக்கு எழும்பினார். 8 மணிக்கு எழும்பி அவர் ரெடியாகி பிறகு ஆஃபீஸ்க்கு போனார். அவர் வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு போனார். பிறகு அங்கே போனதுக்கப்புறம் அங்கே வேலை செய்கிற அவருடைய நண்பர் கேட்டார், ஏன்டா இன்னைக்கு இவ்வளவு லேட் ஆகி வந்தேன்? அவர் சொல்கிறாரு, அங்கே ஃபுல்லாக ட்ராஃபிக் மச்சான், அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். பிறகு அந்த ஆஃபீஸில் உள்ள மேனேஜர் வந்தார். மேனேஜர் வந்து, ஏன் ராஜேஷ் இவ்வளவு லேட் ஆகி வந்தீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ ராஜேஷ் சொல்கிறாரு, சார் ரொம்ப ட்ராஃபிக் ஆகினால லேட் ஆகிடுச்சு சார், அதனால தான் வர லேட் ஆகிடுச்சுன்னு சொன்னார். சரின்னா அவரை மன்னிச்சு விட்டுட்டாங்க. ஆனால் அவருக்கு அன்னைக்கு ஒரு 2 ஹவர் கிட்ட மாதிரி டைம் போயிட்டு, அதனால் அன்னைக்கு முழுக்க அவரோட ஆஃபீஸ் வேலைகளை வந்து செய்ய முடியாமல் மிகவும் நேரம் பத்தாமல் அவர் வந்து வெள்ளனாவே வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் அம்மா சொன்னாங்க, மகனே அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலை சாமியோ, நீ வந்து பேசு அப்பா கிட்ட அப்படின்னு சொன்னார். அப்போ ராஜேஷ் சொன்னார், அம்மா நான் இப்போ தான் வந்தேன், கொஞ்ச நேரம் இருங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே போனார். போனதுக்கப்புறம் 11 மணி ஆகிருச்சு. போயிட்டு அவர் வந்து அந்த ஃபோன்லேயே தான் ஃபோன்லேயே பார்த்துட்டு ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். 11 மணி ஆகினதுக்கு பிறகு அவர் அப்பாவின் ரூம் பக்கமாக கொஞ்சம் போகும்போது அப்பா வந்து அவரை கூப்பிட்டாரு. அப்பா கூப்பிட்டதுக்கு அப்புறம் ராஜேஷ் வந்து அப்பா கிட்ட போனாரு. அப்ப ராஜேஷ் அப்பாவை உட்கார வச்சு 2 பேரும் பேசினாங்க. அப்பா வந்து படுக்கையில இருந்த அப்படியாவே ராஜேஷ் கிட்ட பேசினாரு. மகனே, நீ ஏன் நேரத்தை செலவிடுகிற? எனக்காக ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட கதைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு மகனுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் மகன் அந்த தொலைபேசியை வந்து மேசையில் வச்சுட்டு மகன் வந்து அப்பா பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ அப்பா சொன்னார், ஏன் மகனே நீ இப்படி மாறிட்ட? ஏன் இவ்வளவு நேரத்தை வீணாக்குற? ஏன் என்னையும் கவனிக்க மாட்டேங்கிற? உண்மையில் நான் எவ்வளோ அன்பு இருக்கேன், ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணுற? ஏன் இவ்வளவு நேரத்தை நீ இப்படி வீணாக்குற அப்படின்னு கேட்டார். மகனுக்கு அதிர்ச்சியாக போயிடுச்சு, கவலையாகவும் ஆயிடுச்சு. ஏன்னா ராஜேஷ் வந்து ஒரு 5 நிமிஷம் மொபைலில் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் முழு நாள் ஃபுல்லாகவே மொபைல்லையே தான் பாதி நேரம் செலவிடுறாரு. அதனால் அப்பாவும் ரொம்ப கவலைப்படுறாரு. அப்பா ஒரு விடயத்தை சொன்னார் ராஜேஷ்கிட்ட, மகனே நீ இப்படி நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக உன் பாசமாக இருக்கிறாங்கல்ல, உன் மேலே பாசமாக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக அந்த நீ செலவிடுகின்ற நேரத்தை செலவிடலாம் தானே? அவங்க இல்லாமல் போனால் தான் மகனே உனக்கு அந்த அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மகன் ரொம்ப கவலைப்பட்டான். அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் இனிமேல் இந்த மாதிரி தவறு ஒன்று செய்ய மாட்டேன், இப்போ தான் நான் தப்பை உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னார் ராஜேஷ். அதுக்கு பிறகு ராஜேஷ் அடுத்த நாள்லேருந்து மாறினார். கொஞ்சம் கொஞ்சமாக மாறினார். தொலைபேசியெல்லாம் பாவிக்கிறது இல்லை, தொலைபேசியை ஓரமாகவே அவர் வச்சுட்டாரு. அவர் எடுக்கிறதே இல்லை தொலைபேசியை. ஏதாவது தேவையான நேரங்களில் மட்டும்தான் தொலைபேசி எடுப்பார். அந்த தொலைபேசியில் நேரத்தை செலவிடுற அந்த சமயத்தில் அப்பா கூட அவர் அந்த நேரத்தை வந்து செலவிட்டார். அப்பா சொன்ன ஒரு கருத்தின்படி ராஜேஷ் அந்த கருத்துக்கு பதிலாக அவர் புரிஞ்சுக்கிட்டு மாறினார். அப்பையிலேருந்து ராஜேஷோட வாழ்க்கையும் ராஜேஷ் மேலே அன்பு வச்சிருக்கவங்க அவங்களோட வாழ்க்கையும் ஒளிமயமாக ஆகிடுச்சு. இந்த கதை மூலியமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தொலைபேசியை பார்க்கலாம், தொலைபேசியில் ஏதாச்சும் முக்கியமான விடயங்கள் இருந்தால் அதையும் பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும், நீங்கள் வந்து தொலைபேசியை பயன்படுத்தலாம், தொலைபேசி வந்து உங்களை பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்காதீங்க.
ராஜேஷ்ட கதையை பார்த்து நிறைய பேர் இதை மாற்றத்தை நீங்கள் உருவாக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். தொலைபேசியே வாழ்க்கைன்னு இருக்கக்கூடாது. தொலைபேசியில் செலவிடுகின்ற அந்த கொஞ்ச நேரங்களை தனக்காக பிடிச்சவங்களுக்காக செலவிடுங்க. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கதையை பார்த்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கதையினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் உஷா.